தாய் வீடு ஆகஸ்ட் 2026. அரசினால் கைவிடப்பட்டவர்கள், தனியார் வலையில் சிக்குண்டவர்கள். மலையகத் தமிழர் மனித உரிமைகள் சார் அண்மைய ஆய்வுகள். எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தித்திலகர். இலங்கை மலையகத் தமிழர்களில் 200 ஆண்டு கால வரலாறு கடந்த காலம் முழுவதும் வெவ்வேறு தளங்களில் பேசப்பட்டு வந்துள்ளது. அண்மைய நாட்களில் மனித உரிமைகள் தளத்தில் மலையக தமிழ் மக்களின், குறிப்பாக பெருந்தோட்ட தமிழ்ச் சமூகத்தில் நிலவும் மனித உரிமைகள் மீறல் குறித்து மலையகத் தமிழர் அல்லாத தரப்பினர் ஆய்வுகளையும் கற்கைகளையும் மேற்கொள்வதையும் களத்தில் அவதானிக்க முடிகிறது. அந்த வகையில் பின்வரும் 3 ஆய்வுகளின் முக்கியத்துவம் குறித்த கண்ணோட்டத்தை செலுத்துவது முக்கியமானது. விளிம்புநிலை கற்கைகள் சபால்டன் ஸ்டடீஸ் எனும் எண்ணக்கருவின் கீழ் மலையக பெருந்தோட்ட பெண்களை முன்னிலைப்படுத்தி மேற்கொள்ளப்படும் முனைவர் பட்டத்திற்கான ஆய்வு. சர்வதேச மன்னிப்பு சபை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இலங்கையின் தென்பிராந்திய மலையக தொழிலாளர்களின் மனித உரிமைகள் நிலைமைகள் குறித்து வழங்கியிருக்கும் ஆய்வறிக்கை. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு மலையக தமிழர்கள் சார்ந்ததாக மேற்கொண்டு வரும் ஓர் ஆய்வு. மேற்படி 3 ஆய்வுகளும் 2026 ஆண்டில் இலங்கை மலையக மக்களின் உரிமை பிரச்சினைகளை மனித உரிமைகள் கண்ணோட்டத்தில் நின்று நோக்குகின்றவை எனும் அடிப்படையில் அவை சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளி உண்டா, அப்படியாயின் அந்த புள்ளி எது என ஆராயும் ஒரு முனைப்பே இந்த கட்டுரையாகிறது. முதலாவதாக, விளிம்புநிலை கற்கைகள் எனும் எண்ணக்கரு அடிப்படையில் மலையக பெருந்தோட்டங்களில் வாழும் பெண்களை பிரச்சினைகளை மையப்படுத்தியதாக கலனி பல்கலைக்கழக விரிவுரையாளர் சஞ்சீவனி ரூபசிங்க இங்கிலாந்தின் ஹல் பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹல் தனது கலாநிதி முனைவர் பட்டத்திற்காக மேற்கொண்டு வரும் ஓர் ஆய்வினை நோக்கலாம். மலையக பெருந்தோட்ட மக்கள் குறித்தான பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதும் விளிம்புநிலை சமூகம் என்ற நிலையில் நின்று இதுவரை அவர்களது பிரச்சினைகள் ஆராயப்படவில்லை என்ற அடிப்படையில், அதிலும் குறிப்பாக பெருந்தோட்ட வலயத்தில் வாழும் பெண்களின் பிரச்சினைகளை ஆராய முனைகிறார் சஞ்சீவனி. புத்தகங்களுக்குள் மூழ்கி போலியாக கலாநிதி முத்தெடுக்கும் முயற்சிகளுக்கு மாறாக சஞ்சீவனி ரூபசிங்க களத்திற்கு சென்று தரவு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அவரது ஆய்வு பிரதேசமாக நுவரெலியா, பதுளை, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் அமையப்பெற்றுள்ளன. கடந்த 3 மாத காலமாக தொடர் களப்பணியில் சேகரித்த தரவுகளை தொகுத்து மலையகம் சார்ந்த ஆய்வாளர்கள், எழுத்தாளர்கள், பெண்ணிலைவாத செயற்பாட்டாளர்கள் முன்னிலையில் அவற்றை சமர்ப்பித்து கலந்தாய்வுக்கு உட்படுத்தும் ஒரு முயற்சியை 2026 ஜூலை 2 கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த வளாகத்தில் அமைந்துள்ள சர்வதேச உறவுகளுக்கான கற்கை நிலையத்தில் மேற்கொண்டிருந்தார். அவரது முன்வைப்பில் பின் காலனித்துவ நிலைமை என்பது ஓர் அணுகுமுறையாக அமைந்திருந்தது. பெண்களின் தொழிற்சூழல் மாத்திரமன்றி வாழிடச் சூழல், சமூகச் சூழல் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா, பதுளை மாவட்டங்களோடு ஒப்பிடும்போது ரத்தினபுரி மாவட்டத்தில் மலையக தமிழர்கள் மீதான இனவாத பார்வை அதிகம் என்கிறார் சஞ்சீவனி. பொது போக்குவரத்துகளில் பயணிக்கும் போது மலையக தமிழ் பெண்களை பரதெமிழி என கேலி செய்கின்றனர். பிரகாசமான நிறங்களில் ஆடைகள் அணியும் போது சிங்கள பெண்களை நோக்கி தெமலபாட்டாய், தமிழ் நிறம் அல்லது தமிழர்களைப் போல என சிங்கள சமூகம் விழிப்பது போன்ற நுணுக்கமான அவதானிப்புகளை இந்த ஆய்வின் மூலம் அம்பலப்படுத்துகிறார் சஞ்சீவனி. ஆடையின் நிறம் மட்டுமல்ல, ஆளின் நிறமும் மலையக சமூகத்தில் பெண்களை பாரபட்சத்துக்கு உள்ளாக்குவதாக கூறும் சஞ்சீவனி கூறும் ஆய்வு தகவல்கள் அதிர்ச்சியூட்டுவதாக உள்ளது. பொதுவாக கருப்பு நிறமானவர்களே பாரபட்சத்துக்கு உள்ளாகும் நிலையில் மலையகத்தில் ஓரளவு வெள்ளையான ஃபேயா தோற்றம் கொண்ட பெண்கள் பாரபட்சத்துக்கு உள்ளாவதாகவும், அவர்கள் பாலியல் சந்தைக்கு செக்ஸ் மார்க்கெட் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கிறார். குறிப்பாக பதுளை மாவட்டத்தின் சுற்றுலா பிரதேசத்தை அண்டிய பகுதிகளில் இந்த விற்பனை இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கிறார். பரதெமிழியில் ஆரம்பித்து பாலியல் சந்தையில் விற்கப்படுவது வரையான மலையக பெண்கள் குறித்தான பாரபட்சம் இந்த 2026 ஆண்டில் நடந்து கொண்டிருப்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. பரதெமிழி என பெண்களை மட்டுமல்ல, மலையக தமிழர்களை சிங்கள பெரும்பான்மை மக்கள் விழிக்கும் வழக்கம் ஒன்று உள்ளது. அதன் அர்த்தம் சாதிய நிலைப்பட்டு பலராலும் பலகாலம் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது.
ஆனால் பரதெமலோ என்பது போல பரசுத்தா எனும் சொல்லாடலும் இப்போதும் உச்சரிக்கப்படுவதுண்டு. இந்த பரசுத்தா என்பது அந்நிய வெள்ளையன் என்பதன் பொருளாகும். அதாவது நமக்கு இலங்கையருக்கு அந்நியமான வெள்ளைக்காரர்களை சுட்டுவதற்கான ஒரு சொல்லாடலாகும். இது ஒரு வெறுப்பு மனநிலையாகும். இதே வெறுப்பு மனநிலையில் அந்த பிரித்தானியர்களான வெள்ளையர்கள் இந்தியாவிலிருந்து அழைத்து வந்த தமிழர்களையும் பரதெமலா என சுட்டும் மரபு உள்ளது. இங்கு பர என்பது அந்நியமானவர்கள் எனும் பொருள்படவே கையாளப்படுகிறதே தவிர தமிழர் சூழலில் நிலவும் சாதிய சொல்லாடல் அல்ல. 1948ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னதாக பெருமளவிலும் 1972ஆம் ஆண்டு குடியரசானதற்கு பின்னர் பகுதியளவிலும் வெள்ளையர்களான பிரித்தானியர்கள் பரசுத்தா வெளியேறிவிட்ட நிலையில் அவர்கள் அழைத்து வந்த தமிழர்கள் பரதெமலோ இன்னும் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் மன எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. இந்த ஆழம் பெரும்பான்மையின சிங்கள முற்போக்கு சிந்தனையாளர்களின் ஆய்வுகளிலிருந்து வெளிப்பட்டு இலங்கையின் கொள்கை வகுப்பாளர்களை எட்டி அதற்கு மாற்று கொள்கைகள் வடிவமைக்கப்படுதல் வேண்டும். இந்த ஆய்வு தனியே கலாநிதி பட்டத்துக்கானத மட்டுமல்ல, எதிர்காலத்தில் கொள்கை வகுப்பாளர்களையும் எட்டுவதற்கானது என உறுதிபட கூறுகிறார் சஞ்சீவனி ரூபசிங்க. இரண்டாவதாக, சர்வதேச மன்னிப்பு சபை அம்னஸ்டி இன்டர்நேஷனல் செய்திருக்கும் ஆய்வறிக்கை குறித்தான பார்வை. இந்த ஆய்வறிக்கை சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆய்வுகளுக்கான பிராந்திய பிரதிபலிப்பாளர் இசபெல் லெஸி என்பவரால் பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் லோட்டஸ் அரங்கில் 2026 மே 27 முன்வைக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கை ரத்னபுரி உள்ளடங்கலாக தென் மாகாணங்களில் சிறுதோட்ட உடைமையாளர்களின் கீழ் முறைசாரா தொழிலாளராக மாற்றப்பட்டுள்ள மலையக தோட்ட தொழிலாளர்களின் மனித உரிமைகள் மீறல்கள் குறித்தானது. அவர்களின் தொழில் உரிமைகள் மாத்திரமன்றி அவர்கள் பெருந்தோட்ட கம்பெனி முறைமைக்குள் அடங்காத தனியார் தோட்ட உரிமையாளர்களின் தோட்டத்தில் நாட்கூலிகளாக தொழில் செய்து கொண்டிருக்கும் அதே நேரம் அரசு சேவைகளை இந்த மக்கள் அணுகுவதற்கு ஏற்பாடுகள் ஏதும் இல்லாமை குறித்து இந்த அறிக்கை விவரிக்கிறது. அரசினால் கைவிடப்பட்டவர்கள், தனியார் வலையில் சிக்கொண்டவர்கள் எனும் தலைப்பில் அமைந்த சர்வதேச மன்னிப்பு சபையின் அறிக்கையானது ஆய்வின் பின்னணியை பின்வருமாறு விவரிக்கிறது. பல தசாப்தங்களாக தொடர்ந்த வாக்குரிமை மறுப்பும் நாடற்ற நிலையும் மலையக மக்கள் நில உரிமையை பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தியது. இவை இச்சமூகத்தின் மீது தலைமுறைகள் தாண்டிய நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன. மலையக தமிழர் சமூகம் வம்சாவளியினர் டிசன்ட் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட பாகுபாட்டை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகிறது. இது அவர்களை தொழில் சுரண்டலுக்கு ஆளாக்கக்கூடிய நிலைக்கு நேரடியாக தள்ளியுள்ளது. குறிப்பாக சுகாதாரம், போக்குவரத்து போன்ற அரசாங்க சேவைகளை பெறுவதில் நிலவும் கட்டமைக்கப்பட்ட புறக்கணிப்பால் இச்சமூகம் பாதிக்கப்படுகிறது. இதன் விளைவாக இச்சமூகத்தினர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பதோடு வாழ்விடம், வாழ்வாதாரம் மட்டுமல்லாது சமூக நலனோம்பு உதவிகளுக்கும் வெல்ஃபேர் கூட தங்கள் முதலாளிகளிடத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலையே காணப்படுகிறது. மேற்படி ஆய்வானது ஒரு நீண்ட அறிக்கையாக அமைகிறது. இந்த அறிக்கையின் முக்கியத்துவம் யாதெனில், இதுவரை மலையகம் குறித்த ஆய்வு பரப்பாக அமையாத தென்பகுதி சிறுதோட்டங்களில் வலைக்குள் சிக்கொண்டவர்கள் போல மாட்டிக்கொண்டுள்ள தோட்டத் தொழிலாளர்களின் பிரச்சினைகளை மனித உரிமைகள் எண்ணக்கருவில் நின்று நோக்குவதாகும். இலங்கை சுதந்திரமடைந்த காலத்தில் பெருந்தோட்டங்களாக இருந்து சிறுதோட்டங்களாக ஸ்மால் ஹோல்டர்ஸ் மாற்றப்பட்டு வரும் தோட்டத்துறை பெரும்பான்மை மக்களிடையே பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் அவை பெருந்தோட்டமாக செயற்பட்ட காலத்தில் அதில் தொழில் செய்த தொழிலாளர்கள் சிறுதோட்ட உடைமையாளர்களிடத்தில் தொடர்ந்தும் தொழிலாளர்களாக சிக்கிக்கொண்ட மக்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் சார்ந்து உருவாக்கப்பட்ட பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் எனும் வலையமைப்புக்குள் உள்வாங்கப்படவில்லை. ட்ரஸ்ட் எனும் இந்த நிறுவனமே அரசாங்கம் வழங்க வேண்டிய சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் வழங்குகின்ற நிலையில் அந்த வலையமைப்பில் இருந்தும் இந்த சிறுதோட்ட தொழிலாளர்கள் விடுபட்ட நிலையில்
அரசாலும் கைவிடப்பட்டவர்களாக, தனியாரின் வலையில் சிக்குண்டவர்களாக உள்ளனர். இத்தகைய சிறுதோட்டத் தொழிலாளர்கள் அதிகமாக வாழும் இரத்தினபுரி, மாத்தறை மாவட்டங்களிலிருந்து தமிழர்கள் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் உள்ள நிலையில், அதுவும் அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பிரதி அமைச்சராகவும் செயற்படுகின்ற நிலையில், இந்த அறிக்கை வெளியானவுடன் அதனை அரசாங்கத்தின் சார்பில் நாடாளுமன்றத்தில் பேசிய பெருந்தோட்டத்துறை அமைச்சர் சமந்த வைத்தியரத்ன முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். மூன்றாவது, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மலையகத் தமிழர்களின் உரிமைகளை முன்வைத்து இலங்கை மலையகத் தமிழர்களும் மனித உரிமைகளும் எனும் தொனிப்பொருளில் ஓர் ஆய்வறிக்கை தயார் செய்ய முன்வந்துள்ளது. ஆய்வறிக்கை இறுதி செய்வதற்கு முன்பதாக மலையக சமூகத்தின் செயற்பாட்டாளர்கள், ஆய்வாளர்கள் உடனான கலந்தாய்வு கூட்டம் ஒன்றை அண்மையில் 2026 ஜூன் 17 கொழும்பில் ஒழுங்கு செய்திருந்தது. காத்திரமான கலந்துரையாடலாக அமைந்த இந்த ஆய்வினை ஆணைக்குழுவுக்காக மலையக ஆய்வாளர்களான சிவம் பிரபாகரன், ப. கௌதமன் ஆகியோர் முன்வைத்தனர். ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவரும் வருகை தந்ததுடன் தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டனர். இலங்கையின் உள்ளூராட்சி முறைமையில் கம்சபா கிராம சபை காலத்திலிருந்தே நீக்கம் செய்யப்பட்டது. 1948ஆம் ஆண்டுக்கு முன்பே இலங்கை குடியுரிமை பெற்றிருந்த சமூகத்திடம் இருந்து அதனை பறித்தெடுத்தது. 1949ஆம் ஆண்டில் வாக்குரிமையையும் பறித்தது. 1964 ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலம் இந்த மக்களை இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியது. முதலான விடயங்கள் ஆணைக்குழு உறுப்பினர் நிமால் புஞ்சிகேவா முன்வைத்தமை கவனத்திற்குரியது. ஒரு சகோதர சிங்கள பிரஜையாகவும் மனித உரிமை ஆணைக்குழு உறுப்பினர் என்ற வகையிலும் இந்த புரிதல் மிக மிக பாராட்டுக்குரியது. மேலும் குடும்பத்துக்கு 2 ஏக்கர் நிலம் வீதம் குத்தகை அடிப்படையில் வழங்க வேண்டும் எனும் அவரது நிலைப்பாடும் வரவேற்கத்தக்கது. அதே நேரம் இந்த மக்களை தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என அவர் கூறியதை திருத்தி தோட்ட முறைமைக்கு வெளியே கொண்டு வர வேண்டும் என மாற்றி கூறுதலே சிறப்பு என்றும், தோட்டத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டால் 2 ஏக்கர் நிலத்தை எங்கிருந்து கொடுப்பது எனும் கேள்வியையும் முன்வைக்க வேண்டியுள்ளது. தோட்டங்களை இல்லாதாக்கி அங்கு வாழும் மக்களை அப்படியே அங்கேயே வைத்துவிட்டு தோட்டத்துறை, எஸ்டேட் செக்டர் எனும் துறையை சனத்தொகை புள்ளி விவர கணக்கெடுப்பில் நீக்கிவிடும் அரசின் கைங்கரியத்தையும் ஆணைக்குழு கவனிக்க வேண்டியுள்ளது. 2034ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பில் தோட்டத்துறை என்ற ஒரு நியமம், கிரைட்டீரியா நிச்சயமாக இருக்காது. அந்த துறை இல்லாமல் போவது ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த தோட்டத்துறையில் வாழும் மக்களின் வாழ்விடம் கிராமமா, அதற்குரிய அங்கீகாரம், அடிப்படை கட்டமைப்புகள் உருவாவது எப்போது? அந்த துறையில் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்த மக்களை புதிய கிராமங்கள் உருவாக்கி அதில் குடியேற்ற வேண்டும் என்பதே இதற்கான தீர்வாகும். அப்போது அவர்களும் கிராமத்துறையில், ரூரல் செக்டர், கணக்கெடுப்பு செய்யப்பட வேண்டும். இதற்காக அமைக்கப்பட்ட புதிய கிராம அதிகார சபை கலைக்க முற்படக்கூடாது, நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஆணைக்குழு தமது அறிக்கையிலே பரிந்துரைக்க வேண்டியுள்ளது. இதுவரை அந்த மக்களிலிருந்து தெரிவான பிரதிநிதிகள் என்ன செய்தார்கள் எனும் கேள்வியை இன்னும் ஒரு ஆணையாளரான கிஹான் குணத்திலக்க எழுப்பியிருந்தார். இப்போதுதான் மனித உரிமை ஆணைக்குழு பேச முடியும் பிரதேச சபை சட்ட விவகாரத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் செய்ய பிரேரணை முன்வைத்ததும், தோட்ட சுகாதார முறைமையை அரசு சுகாதார முறைமையாக்க நாடாளுமன்ற குழு ஆய்வின் மூலம் உத்தியோகபூர்வ நாடாளுமன்ற அறிக்கையை சமர்ப்பித்ததும் மலையக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களே என்பதையும் ஆணைக்குழு கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. எது எவ்வாறாயினும் சர்வதேச மனித உரிமை ஆணையாளரும் வால்டன் ட்ரக் 2025, அறிக்கையாளர்களும் தொமையா ஒபகாட்டோ 2022 இலங்கைக்கு வந்து ஆய்வு செய்து பெருந்தோட்ட பகுதியில் வாழும் மலையக தமிழர்கள் அரை அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள் என ஐநா சபையிலேயே அறிக்கையிட்ட பின்னராவது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இப்படியான ஒரு ஆய்வறிக்கையை
முயற்சிப்பது வரவேற்புக்குரியது. மேற்படி 3 ஆய்வுகளிலும் பிரச்சினைகளுக்கான அடிப்படையாக 1948ஆம் ஆண்டு இலங்கை குடியுரிமையை பறித்துவிட்டு 1988ஆம் ஆண்டு அதனை வாக்குரிமையாக திரும்ப வழங்கும் வரையான 40 ஆண்டு கால இடைவெளிதான் மலையக பெருந்தோட்ட மக்கள் அரசு சேவைகளையும் உரிமைகளையும் இன்று வரை பெற முடியாமைக்கான அடிப்படை காரணம் என்பதை உணர்ந்து தேசிய கொள்கை ஒன்றை வகுத்து சிறப்பு திட்டம் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ஒன்றின் மூலம் அந்த இடைவெளியை நிரப்ப இலங்கை அரசு வகை செய்வதே கடந்த 200 ஆண்டுகளாக மனித உரிமைகள் மறுக்கப்பட்ட மலையக தமிழ் சமூகத்தின் தீர்வுக்கான ஆரம்ப புள்ளியாக அமையும். அந்த புள்ளியை கண்டடைவதில் ஆய்வாளர்கள் தத்தமது வழிகளில் முயற்சிக்க மலையக தோட்டத் தொழிலாளர்களை அவர்கள் வாழும் லயத்து வீட்டில் இருந்து அரசாங்கம் ஃபிஸ்கல் அதிகாரிகள் கொண்டு தூக்கி வீசிக் கொண்டிருக்கின்றனர். நன்றி.